அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். பிரதமரை கண்டதும் மோடி மோடி என்று கத்தி கரகோஷமிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை செய்து காட்டி அசத்தினர். உலகின் தெற்கு பகுதியின் குரலாய் இந்தியா உருவெடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் உரையாற்றிய அவர் சர்வதேச அளவில் இந்தியா சொல்வதை உலக நாடுகள் உற்று கவனிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் வளர்ந்து வரும் புதிய AI ஆக அமெரிக்கா இந்தியா மக்கள் உள்ளதாக கூறி கைத்தட்டல்களை அள்ளினார். இந்தியா இனி வாய்ப்புகளுக்காக காத்திருக்காது என்றும் வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய அவர் 2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக கூறினார். அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு நேபாள பிரதமர் மற்றும் குவைத்தின் பட்டத்து இளவரசருடன் இருதரப்பு ஆலோசனை மேற்கொண்டார். நேபாள பிரதமர் பிரசாந்த் சர்மா ஒலி 3வது முறையாக பதவியேற்ற பின்னர் இருவரும் முதல் முறையாக சந்தித்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மோடியுடனான சந்திப்பு நல்ல முறையில் அமைந்ததாக கூறினார். இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட தொன்மை வாய்ந்த 297 பழங்கால பொருட்களை திருப்பி ஒப்படைப்பதாக உறுதியளித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஜோ பைடனை சந்தித்து பேசிய புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் இரு நாடுகள் இடையிலான கலாச்சார பிணைப்பை ஆழப்படுத்தவும் பழந்தொன்மை வாய்ந்த பொருட்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். 45வது செஸ் ஒலிம்பியாட் தொடரில் இந்தியா தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீநாத் நாராயணன், குகேஷ் பிரக்ஞானந்தா, அர்ஜுன் பெண்டாலா ஆகியோர் பங்கேற்று அசத்தி வந்தனர். 11 சுற்றுகள் கொண்ட தொடரில் 10வது சுற்றின் முடிவில் இந்தியா 2-5, 1-5 என்ற கணக்கில் அமெரிக்காவை வீழ்த்தியது. ஹங்கேரி தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மகளிர் அணியினரும் தங்கம் வென்று அசத்தியுள்ளனர். இந்தியாவின் மகளிர் அணி சார்பில் வண்டிகா அகர்வால், திவ்யா தேஷ்முக், ஹரிகா, வைஷாலி, தானியா சச்தேவ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதிச் சுற்றுக்கான போட்டியில் அசர்பைஜானை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி தங்கப் பதக்கத்தை வென்றது. 45வது செஸ் ஒலிம்பியாடு போட்டியில் முதல் முறையாக தங்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்த இந்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்திய விளையாட்டு பாதையில் இது புதிய அத்தியாயம் என புகழ்ந்துள்ளார். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த அரவிந்த் கெஜ்ரிவால் அரசு பங்களாவை நவராத்திரி பண்டிகை தொடங்கும் அக்டோபர் 3ஆம் தேதி காலி செய்வதாக அறிவித்துள்ளார். பதவியை ராஜினாமா செய்த பின்னர் முதன்முறையாக பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் நேர்மையற்றவன் என்ற அவப்பெயருடன் தன்னால் வாழ முடியவில்லை என வேதனை தெரிவித்தார். திருப்பதியில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சையால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு ஏற்பட்டுள்ள தோஷத்தை போக்க இன்று காலை மகாசாந்தி ஹோமம் நடைபெறுகிறது. காலை 6 மணி முதல் 10 மணி வரை தொடர்ந்து 3 நாட்களுக்கு மகாசாந்தி ஹோமம் நடத்த இருப்பதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். திருப்பதி தேவஸ்தானத்தில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்க IG அந்தஸ்தில் உள்ள IPS அதிகாரி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்படும் என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 5 ஆண்டுகளில் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற அனைத்து மோசடிகளையும் விசாரித்து சிறப்பு விசாரணை குழு அரசுக்கு அறிக்கை அளிக்கும் என்றார். திருப்பதி லட்டுக்கான நெய்யில் மிருக கொழுப்பு கலந்ததாக சர்ச்சை எழுந்த நிலையில் இதனை கண்டித்து YSR காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் வீட்டு முன்பு போராட்டம் நடத்திய பாஜகவினர் கற்கள் மற்றும் கட்டைகளால் தாக்கினர். போலீசார் தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் 5 இடங்களில் வெப்பம் சதமடித்துள்ளது. அதன்படி அதிகபட்சமாக தூத்துக்குடியில் 101.66 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், மதுரை விமான நிலையம் பகுதியில் 101.48, மதுரை நகரம் பகுதியில் 100.04, ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் தலா 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில் கிருஷ்ணகிரி, வேப்பனப்பள்ளி, குருபரப்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் திடீரென பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடி சிசிங் ராஜாவை காவல்துறையினர் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். சென்னை அருகே நீலாங்கரை பகுதியில் காவல்துறையினர் பிடியிலிருந்து தப்ப முயன்ற போது ரவுடி சிசிங் ராஜா போலீசாரின் துப்பாக்கி சூட்டிற்கு பலியானார். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மது ஒழிப்பு கோரிக்கையை முன்வைப்பதற்கு மக்கள் நலம்தான் காரணம் என்று திருமாவளவன் கூறினார். மது ஒழிப்பு மாநாடு குறித்து கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசலாமா என சிலர் கேட்கிறார்கள். ஆனால் கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுகிறாரே என்று பாராட்ட ஆள் இல்லை என்று கூறினார். சில பேர் அரசியலோடு இணைத்து தாம் காய் நகர்த்தி பார்ப்பதாக கதை கட்டுவதாக தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலின் போது திமுக நிர்வாகிகள் மீது புகார் எழும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக கட்சியிலிருந்து நீக்குவேன் என்று அமைச்சர் துரைமுருகன் பேசியது அங்கிருந்த நிர்வாகிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராணிப்பேட்டை மாவட்டம் அக்ராவரம் பகுதியில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். திமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகளை துணை முதலமைச்சராக்க தைரியம் இருக்கிறதா என அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை எம்பியுமான சி.வி. சண்முகம் கேள்வி எழுப்பினார். அதிமுக சார்பில் விழுப்புரத்தில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாஜகவுடன் நேரடி உறவு வைத்திருப்பது திமுக தான் என்று விமர்சித்தார். அதிமுக மிக கஷ்டமான காலத்தில் உள்ளதாகவும் முதுகு தண்டு வளைந்துள்ளதால் தான் அவர்களால் நிமிர முடியவில்லை என்றும் மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 10 ஆண்டுகளாக மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்போ அல்லது சாதிவாரி கணக்கெடுப்போ நடத்தாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னை வேளச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பரிசு பொருட்கள் வாங்க பெண்கள் முண்டியடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெண் ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நடிகர் சுந்தரராஜன் பேசி முடிப்பதற்குள் பரிசு பொருட்களை வாங்க பெண்கள் முண்டியடித்தனர். மத்திய அரசு நிதி குறைந்து வருவதால் 100 நாள் வேலை திட்டத்தை சரியாக நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் கருப்பூரில் மக்களவை தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் பேசிய அவர் நம்மிடம் வரிப்பணம் வாங்கிக் கொண்டு தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு நிதி தர தொடர்ந்து மறுத்து வருவதாக கூறினார். பனை மரங்களை மீட்டெடுக்கும் முயற்சியாக திருச்சி மாவட்டம் முத்தரசநல்லூர் அருகே நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் KN நேரு பங்கேற்று பனை விதைகளை நடவு செய்தார். கிரீன் நீடா என்ற சுற்றுச்சூழல் அமைப்பு, வனத்துறையினர், தமிழ்நாடு தன்னார்வலர் அமைப்பு உள்ளிட்டோர் இணைந்து தமிழக நீர்நிலை பகுதிகளில் 1 கோடி பனை விதைகள் நடும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கிண்டி ரேஸ் கிளப் இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக மிகச்சிறந்த பூங்கா, பசுமை வெளி மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநகரத்தின் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஈடுகொடுத்திடும் வகையில் மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் பூங்காவை கிண்டியில் அமைப்பது அவசியமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் நடைபெற்ற வித்யா ஜோதி பட்டமளிப்பு விழாவில் தனது காலில் விழுந்த மாணவியின் காலை ஆளுநர் தொட்டு வணங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. வெள்ளிமலையில் உள்ள ஹிந்து தர்ம வித்யாபீட சமய வகுப்பு பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் கலந்து கொண்டு 24 மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கினார். புதுச்சேரிக்கு சென்ற மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு தான் படித்த பள்ளி ஆசிரியையின் காலில் விழுந்து வணங்கி பூங்கொத்தை பெற்றுக்கொண்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற நிர்மலா சீதாராமன் ஆசிரியை சபிதாவை சந்தித்து அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார். மக்கள் நீதி மய்யம் கட்சி தொடர்பாக சமூக வலைதளங்களில் வரும் செய்திகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என பாடலாசிரியர் ஸ்நேகன் தெரிவித்தார். சென்னை அடையாறில் நடிகர் சதீஷ் நடித்துள்ள சட்டம் என் கையில் படம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய ஸ்நேகன் மக்கள் நீதி மய்யம் கட்சி குறித்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொதுக்குழு முடிவெடுக்கும் என்றார்.
சென்னை மாநகர காவல் ஆணையர் அருணின் பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்தி சைபர் கிரைம் மோசடிக்கு முயற்சி நடைபெறுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் +92 என்ற எண்ணில் துவங்கும் செல்போன் எண் வாட்ஸ்அப் டிபியில் காவல் ஆணையர் அருண் புகைப்படத்தை வைத்து மோசடி நடப்பதாக புகைப்பட ஆதாரத்துடன் ஒருவர் புகார் அளித்துள்ளார். காரைக்கால் கடற்கரையில் காதல் ஜோடியை மிரட்டி பணம் பறித்த விவகாரத்தில் கடலோர காவல்படை காவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். காதல் ஜோடியை மிரட்டி காவலர் ராஜ்குமார் என்பவர் 3000 ரூபாய் பணத்தை ஜிபே மூலம் பெற்றது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சென்னை ECI திருச்சபை பேராயர் எஸ்ரா சர்க்குணம் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். 86 வயதான பேராயர் எஸ்ரா சர்க்குணம் கடந்த சில நாட்களாக உடல்நல பாதிப்பு காரணமாக வீட்டிலிருந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சிவனடியார்கள் ஊர்வலமாக எடுத்துச் சென்ற ராஜராஜ சோழன் உள்ளிட்ட சாமி சிலைகளை சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள் தீட்சிதர்கள் அனுமதிக்காததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராஜராஜ சோழன் மற்றும் அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர் உள்ளிட்ட சிலைகளை நடராஜர் கோயில் கீழ் சன்னதியில் வைக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ததை அடுத்து சிவனடியார்கள் திருப்பி எடுத்துச் சென்றனர். நாமக்கல்லில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அரசு கல்லூரி பேராசிரியர் கைது செய்யப்பட்டார். லத்துவாடியில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியரான பிரதாப் என்பவர் அக்கல்லூரியில் MSc விலங்கியல் படித்து முடித்த மாணவியிடம் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர் ஒருவர் மீது பாலியல் புகார் அளிக்கப்பட்டது தொடர்பாக 5 பேர் கொண்ட விசாகா கமிட்டி விசாரணை நடத்தியது. பொது அறுவை சிகிச்சை உதவி மருத்துவர் தனக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் புகார் அளித்திருந்தார். சென்னை புழல் பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இருவரை போலீசார் கைது செய்தனர். கண்ணப்பசாமி நகரைச் சேர்ந்த காளியப்பன் மற்றும் வெற்றிவேல் ஆகிய இருவரும் 27 வயது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 23 வயது இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். களப்பக்காடு பகுதியைச் சேர்ந்த மாணவியுடன் விக்னேஷ் என்ற இளைஞர் பேசி பழகி வந்த நிலையில் வீட்டருகே உள்ள பழைய மருத்துவமனை கட்டடத்தில் வைத்து மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. ஈரோட்டில் விசிக நிர்வாகிகளை கண்டித்து பேசி அக்கட்சி மாவட்ட செயலாளர் வெளியிட்ட வீடியோ சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு காந்தி சிலை அருகே விசிக சார்பில் ஆட்டோ ஓட்டுநர் சங்க பெயர் பலகை வைப்பதில் மாவட்ட செயலாளர் SM சாதிக்கிற்கும் மண்டல நிர்வாகிகளுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டதை தொடர்ந்து இந்த வீடியோவை சாதிக்கு வெளியிட்டுள்ளார். முல்லை பெரியாறு பகுதியில் புதிய அணை கட்ட முயற்சிக்கும் கேரள அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்டம் குமிளி லோயர் கேம்பில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் DSPயுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முல்லை பெரியாறு அணையில் 152 அடி வரை தண்ணீரை தேக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினர் குமிளி மதுரை நெடுஞ்சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 2 தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க கோரி அவர்களது உடல்களை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிஸ்மில்லா நகரில் சனிக்கிழமை வீட்டின் செப்டிக் டேங்க் அமைக்கும் பணியின் போது விஷவாயு தாக்கியதில் ராமையா, பாஸ்கர் ஆகியோர் உயிரிழந்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் உள்ள சுங்கச்சாவடியை அகற்றக்கோரி முற்றுகையிட முயன்ற SDPI கட்சியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கட்டண கொள்ளையை கண்டித்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்ற 50க்கும் மேற்பட்டோரை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் நர்சரித் அருகே பன்னம்பாறை ஆட்டு வியாபாரி கொலை வழக்கில் உண்மை குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேமான்குளம் பகுதியில் ஆட்டு வியாபாரி சுடலை கொலை செய்யப்பட்டு கிடந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக வெள்ளரிக்காய் யூரணியைச் சேர்ந்த பேச்சுமுத்து, சரவணகுமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே போலீஸ் போல் வேடமணிந்து 4 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துச் சென்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வெங்கடகிரி கோட்டையைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் தனக்கு கடனாக 2 கோடி ரூபாய் தருவதாக கூறி போலி பணத்தை காண்பித்து தன்னிடமிருந்து மர்ம நபர்கள் 4 லட்சம் ரூபாய் பறித்துச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சுருக்குமடி வலையை முற்றிலும் தடை செய்ய கோரி நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் சுருக்குமடி வலையை தடை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி வலையை மீனவர்கள் பயன்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி எச்சரித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தினால் மீனவர்களுக்கு வழங்கக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களின் படகு மற்றும் வலைகள் பறிமுதல் செய்யப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே லாரி மோதியதில் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்த 3 இளைஞர்கள் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. விபத்து தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் இரும்பேடு பகுதியில் உள்ள மெக்கானிக் ஷெட்டில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை பறிமுதல் செய்ததுடன் அதன் ஓட்டுநரை தேடி வருகின்றனர். வேலூரில் கொடுத்த கடனை திரும்ப பெற முடியாத விரக்தியில் முதிய தம்பதி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேஷாலம் தெருவைச் சேர்ந்த முருகேசன் மாலத்தி தம்பதியிடம் 11 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற கண்ணன் என்பவர் உயிரிழந்த விடவே அவரின் மகன்களிடம் பணத்தை திருப்பி கேட்டபோது கொடுத்தவரிடமே பெற்றுக்கொள்ளுமாறு கூறியதால் முதிய தம்பதி விரக்தியில் தற்கொலை செய்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காங்கேயநல்லூர் பகுதியில் பாலாற்றங்கரையில் காலாவதியான சிப்ஸ் பாக்கெட்டுகள் மூட்டை மூட்டையாக கொட்டி கிடக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்பகுதியில் மேயக்கூடிய மாடுகள் உண்பதால் உடல்நலக்கேடு ஏற்படுவதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் டாஸ்மாக் கடையில் சட்டவிரோதமாக இயங்கிய பாரை காவல்துறையினர் கட்டிலை கட்டி சீல் வைத்தனர். பாரை தகடுகள் கொண்டு முழுவதுமாக அடைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் வெறும் கட்டிலை தடுப்பாக அமைத்து அதற்கு சீல் வைத்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலையில் சென்ற கார் ஒன்று பைக் மீது மோதி விபத்துக்குள்ளாகும் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. ஒடுவன்குறிச்சியைச் சேர்ந்த மாதேஸ்வரன் மற்றும் மாரிமுத்து ஆகிய இருவரும் ஒரே பைக்கில் ஆத்தூர் சாலையில் சென்றபோது கார் வருவதை கவனிக்காமல் சாலையை கடக்க முயன்றதால் விபத்தில் சிக்கி மாதேஸ்வரன் உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே வெறிநாய் கடித்து 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். வளர்குன்றம் கிராமத்தில் தெருக்களில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று அவ்வழியாக சென்ற சிறுவன் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட 7 பேரை கடித்ததாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே தனியார் நிறுவன ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற ஜேசிபி இயந்திரத்தை அந்நிறுவனத்தினர் உடைத்து விடுவதாக கூறியதால் பொதுப்பணித்துறை அதிகாரி கோபமடைந்து கடுமையாக பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரிய ஓபுலாபுரத்தில் உள்ள MTC பிசினஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆக்கிரமிப்பினை நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் அகற்றச் சென்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் வடசென்னை மலையாளிகள் சங்கம் சார்பில் ஓணம் பண்டிகை கொண்டாட்ட நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் நடனமாடி அசத்தினர். முன்னதாக 14ஆம் ஆண்டு ஓணம் பண்டிகை கொண்டாட்ட நிகழ்ச்சியினை நடிகர் மோகன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் 80 மாணவ மாணவிகள் பங்கேற்று 150 ஓடுகளை உடைத்து சாதனை படைத்தனர். ஸ்ரீ ராமச்சந்திரா அகாடமி சார்பில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் ஷூகான் ஹுசைனிஸ் இஷின்ரியோ கராத்தே பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இவர்கள் 1111 முறை உச்சி சுக்கி தாக்கும் முயற்சியை தொடர்ந்து 20 நிமிடத்தில் 150 ஓடுகளை உடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கிளிக்குடி அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் குடிமியான்மலை உறுப்பு வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் 100 தென்னை மரக்கன்றுகள் நடப்பட்டன. தென்னை மரத்தின் பயன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி வளாகத்தில் மாணவ மாணவிகள் தென்னை மரக்கன்று நடும் பணியை மேற்கொண்டனர்.
சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண் பானைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் அது குடியிருப்பு பகுதியாக இருந்திருக்க வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இங்கு அடர் சிவப்பு நிறத்தில் இதுவரை 5 பெரிய பானைகள் மற்றும் 20க்கும் மேற்பட்ட சிறிய ரக பானைகள் அகழாய்வில் கிடைத்திருக்கின்றன. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே பழைய இரும்பு கடையில் 1,80,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றதாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சூளைமேனியைச் சேர்ந்த ரகுமான் என்பவர் தனது கடையில் குடிபோதையில் தூங்கிக் கொண்டிருந்த போது வழக்கமாக கடைக்கு வந்து செல்லும் விஜி என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து கடையில் இருந்த பணத்தை திருடிச் சென்றது சிசிடிவி காட்சியில் தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நகை கடையில் தங்கச் செயினை திருடிச் சென்ற நபரை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் கைது செய்தனர். அண்ணா சாலை பகுதியில் அன்னை காமாட்சி நகை கடைக்கு கடந்த 16ஆம் தேதி மாலை நேரத்தில் வந்த நபர் நகை வாங்குவது போல நடித்து நகை கடை உரிமையாளரை திசை திருப்பி 12 கிராம் எடை உள்ள தங்கச் செயினை திருடிச் சென்றார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தனியார் கல்லூரியில் படித்து வந்த 1ஆம் ஆண்டு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நடுப்பேட்டையைச் சேர்ந்த மாணவி வள்ளி என்பவர் கல்லூரி செமஸ்டர் தேர்வில் தேர்ச்சி பெறாததால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக தம்பியை வெட்டி கொலை செய்துவிட்டு அண்ணன் போலீசில் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடுங்கல்போடூர் கிராமத்தைச் சேர்ந்த மாதேஷ் என்பவருடைய மனைவியை அவரது தம்பி வெங்கடேஷ் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே இன்கோ காலனி பகுதியில் குட்டிகளுடன் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். 2 குட்டி யானைகளுடன் மொத்தம் 5 யானைகள் இப்பகுதியில் சுற்றி வருவதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பள்ளி செல்லும் குழந்தைகள் கலக்கமடைந்துள்ளனர். இந்த காட்டு யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மனைவியை வெட்டி கொலை செய்த 3வது கணவரை போலீசார் கைது செய்தனர். காவேரிபுரத்தைச் சேர்ந்த கவிதா என்பவருக்கு ஏற்கனவே 2 முறை திருமணமாகி விவாகரத்து பெற்ற நிலையில் 3வது கணவருடனும் வாழ பிடிக்கவில்லை என கூறியதால் ஆத்திரமடைந்த கணவர் அருணாச்சலம் என்பவர் அரிவாளால் வெட்டி கொலை செய்தார். திண்டுக்கல்லில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எஸ்பி வீட்டின் சுற்றுச்சுவரில் மோதியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த ஜெகதீஸ்வரன் என்பவரின் நண்பர் சந்தோஷ் என்பவர் ஆபத்தான நிலையில் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மும்பை மற்றும் ஜபல்பூர் இடையே இயங்கும் கரிபிரதம் விரைவு ரயிலின் ஏசி பெட்டிக்குள் பாம்பு புகுந்ததால் பயணிகள் பீதி அடைந்தனர். இதையடுத்து G17 பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் மற்ற பெட்டிக்கு மாற்றப்பட்டு G17 பெட்டி மூடப்பட்டது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி பேசுபொருளாகியுள்ளது. தெலங்கானாவில் சாலையில் நடந்து சென்ற பெண் மற்றும் குழந்தையை தெரு நாய்கள் துரத்தி சென்று கடித்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பெண் கத்தி கூச்சலிட்டதை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் நாய்களை விரட்டினர். இதில் காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஒடிசாவில் புகார் அளிப்பதற்காக காவல் நிலையம் வந்த ராணுவ அதிகாரி தாக்கப்பட்டதுடன் அவரது வருங்கால மனைவியிடம் அத்துமீறியதாக புகார் எழுந்த நிலையில் உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 5 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் உரிய விசாரணை நடத்த கோரியும் பெண் போலீசார் அமைதி போராட்டம் நடத்தினர். ஒடிஷாவில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த ராணுவ அதிகாரியின் வருங்கால மனைவியிடம் அத்துமீறியதாக கூறப்படும் சம்பவம் குறித்து நீதி விசாரணைக்கு அம்மாநில முதலமைச்சர் மோகன் மாஜி உத்தரவிட்டுள்ளார். நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் தலைமையிலான விசாரணை குழு 60 நாட்களுக்குள் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய அவர் உத்தரவிட்டுள்ளார். ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன்கள் மற்றும் இதர கருவிகளில் சைபர் தாக்குதலுக்கு வாய்ப்புள்ளதாக மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மென்பொருள் அப்டேட் செய்து கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. லெபனானில் வாக்கி டாக்கி உள்ளிட்டவை வெடித்து சிதறிய நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.
தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் நடைபெறவிருந்த தேவரா திரைப்படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதற்கு வருத்தம் தெரிவித்து நடிகர் ஜூனியர் என்டிஆர் வீடியோ வெளியிட்டுள்ளார். நோவா டெல் ஆடிட்டோரியத்தில் நிகழ்ச்சி நடைபெறவிருந்த நிலையில் ரசிகர்களின் கூட்ட நெரிசலால் அரங்கத்தின் கண்ணாடிகள் சேதப்படுத்தப்பட்டது. இதையடுத்து நிகழ்ச்சியை பட நிறுவனம் ரத்து செய்தது. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா அழகியாக ரியா சின்ஹா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 51 பேர் பங்கேற்ற நிலையில் ரியா சின்ஹா வெளிப்படுத்திய நேர்த்தியும் நளினமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதையடுத்து நவம்பரில் நடக்கவிருக்கும் மிஸ் யூனிவர்ஸ் 2024 போட்டியில் இந்தியா சார்பில் போட்டியிடுகிறார். இலங்கையின் 9வது அதிபராக அனுரகுமார திசுநாயக்க இன்று பதவியேற்கிறார். தேசிய மக்கள் சக்தி கூட்டணியில் போட்டியிட்ட அனுரகுமார திசுநாயக்க 42.31% வாக்குகளுடன் வெற்றி பெற்றதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் ஞாயிறன்று அறிவித்தது. இதையடுத்து இலங்கையின் புதிய அதிபராக இன்று அவர் பதவியேற்கிறார். ஈரானின் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 51 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 20 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் தெஹ்ரானிலிருந்து 540 கிலோமீட்டர் தொலைவில் தபாஸ் என்ற பகுதியில் உள்ள சுரங்கத்தின் 2 யூனிட்டுகளில் மீத்தேன் வாயு கசிந்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் அலபாமா மாகாணத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் கொல்லப்பட்ட நிலையில் 18 பேர் படுகாயமடைந்தனர். 5 பாயிண்ட்ஸ் என்ற பகுதியில் இரவு நேர கிளப்பிற்குள் செல்ல முயன்றவர்கள் மீது மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் தாக்குதல் நடத்தியவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. லெபனானுடனான போர் தீவிரமடைய வாய்ப்பிருப்பதாக இஸ்ரேல் அதிபர் ஐசாக் ஹெர்சாக் எச்சரிக்கை விடுத்தார். லெபனான் மீதான தாக்குதல் பிராந்திய போருக்கு வழிவகுக்குமா என்ற கேள்விக்கு முழு அளவிலான போரில் இஸ்ரேல் இன்னும் ஆர்வம் காட்டவில்லை எனவும் தங்களது வடக்கு எல்லையை பாதுகாப்பதற்கு தாங்கள் கடமைப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அயன்பட பாணியில் போதைப் பொருள் கடத்தி வந்த பெண்ணை கைது செய்த தென்னாப்பிரிக்க போலீசார் அவரின் வயிற்றில் இருந்த கொக்கைன் கேப்சூல்களின் எக்ஸ்ரே படத்தை வெளியிட்டுள்ளனர். அவரின் வயிற்றில் 63க்கும் மேற்பட்ட கேப்சூல்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் பிரேசிலின் சாவ் பாலோ நகரிலிருந்து அவர் தென்னாப்பிரிக்கா வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சீனாவில் 7வது அறுவடை திருவிழா, நெருப்பு டிராகன் நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக நடைபெற்றது. கடலோர நகரமான பெய்ஹாய் நகரில் ஹைடாய் என்ற அறுவடை பாடலுடன் தொடங்கிய நிகழ்வில் நாடு முழுவதுமிருந்து ஒன்று கூடிய விவசாயிகள் அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளுடன் உழவர் சந்தை, விவசாய திருவிழாக்களை கண்டுகளித்தனர். டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணி முதல் முறையாக தோல்விகளை விட வெற்றிகளை அதிகம் பெற்ற அணியாக மாறியுள்ளது. இதுவரை 581 போட்டிகளில் விளையாடியுள்ள இந்திய அணி 179 போட்டிகளில் வெற்றியும் 178 போட்டிகளில் தோல்வியும் அடைந்திருக்கிறது. இதன் மூலம் 92 ஆண்டுகால காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. வங்கதேசத்திற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியில் எந்த மாற்றமும் இல்லை என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிசிசிஐ வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடிய அதே வீரர்கள்தான் 2வது போட்டியிலும் விளையாடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 27ஆம் தேதி கான்பூரில் 2வது டெஸ்ட் போட்டி தொடங்க உள்ளது. வங்கதேசம் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அபாரமாக விளையாடிய அஸ்வின் டெஸ்டில் அதிக முறை 5 விக்கெட்டுகள் வீழ்த்தியவர்கள் பட்டியலில் கிரிக்கெட் ஜாம்பவான் ஷேன் வார்னே சாதனையை சமன் செய்து அசத்தியுள்ளார். அதன்படி 37 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அந்த பட்டியலில் அஸ்வின் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆந்திராவில் நடைபெற்ற துலிப் கோப்பை கிரிக்கெட் தொடரை மயங்க் அகர்வால் தலைமையிலான இந்தியா ஏ அணி கைப்பற்றியது. தொடரின் இறுதிப் போட்டியில் ருத்ராஜ் தலைமையிலான இந்தியா சி அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி தோற்கடித்தது. 3 போட்டிகளில் 2இல் வென்றதன் மூலம் இந்தியா ஏ அணி தொடரை கைப்பற்றியது. ஷார்ஜாவில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஆறுதல் வெற்றி பெற்றது. 170 என்ற இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்க அணி 33 ஓவர்களில் இலக்கை அடைந்து வென்றது. 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி தொடரை கைப்பற்றியது.
தேசிய மகள்கள் தினத்தை முன்னிட்டு சிஎஸ்கே நிர்வாகம் சிறப்பு போஸ்டர் ஒன்றை பகிர்ந்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர்கள் தங்களது மகள்களுடன் இருக்கும் புகைப்படத்தை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து வாழ்க்கையை மகிழ்ச்சி மற்றும் அன்பினால் நிரப்பும் மகள்களுக்கு வாழ்த்துகள் என குறிப்பிட்டுள்ளது. ISL கால்பந்து தொடரில் ஈஸ்ட் பெங்கால் அணியை கேரளா பிளாஸ்டர்ஸ் வீழ்த்தியது. கேரளாவில் நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் 2-1 என்ற கணக்கில் கோல் அடித்து கேரளா அணி வெற்றி பெற்றது. நோவா சதாவி, பெப்ரா ஆகியோர் கோல் அடித்து வெற்றிக்கு வித்திட்டனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான சைக்கிளிங் போட்டியில் பங்கேற்று கோவையைச் சேர்ந்த மாணவி வெற்றி பெற்று பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளார். கேலோ இந்தியா பெண்களுக்கான சைக்கிளிங் போட்டியில் தனியார் பள்ளி மாணவி ஹாஷினி கலந்து கொண்டு 1 தங்கம் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றார். நடிகர் கார்த்தி நடித்த மெய்யழகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் வெளியான 96 திரைப்படத்தை இயக்கிய பிரேம்குமார் மெய்யழகன் படத்தை இயக்கியுள்ளார். இத்திரைப்படத்தில் நடிகர் கார்த்தி, அரவிந்தசாமி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். செப்டம்பர் 27ஆம் தேதி மெய்யழகன் திரைப்படம் வெளியாகிறது. சு. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி நாவலிலிருந்து காட்சிகளை திருடி தேவாரா படத்தில் பயன்படுத்தி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. நாவலின் திரையாக்க உரிமை தன்னிடம் இருப்பதால் புத்தகத்தில் இருந்து காட்சிகளை எடுப்பதை நிறுத்தவில்லை எனில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என இயக்குனர் சங்கர் எச்சரித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து மனைவியின் புகைப்படங்களை நடிகர் ஜெயம் ரவி நீக்கினார். தன் மனைவியை பிரிவதாக அறிக்கை வெளியிட்ட நிலையில் திருமணத்தை ரத்து செய்ய கோரி சென்னை நீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த நிலையில் இன்ஸ்டாகிராம் கணக்கில் இருந்த மனைவி, மகன்களின் புகைப்படங்களை நீக்கியுள்ள ஜெயம் ரவி கடைசியாக பதிவிட்ட புகைப்படத்தில் புதிய நான் என குறிப்பிட்டுள்ளார். நடிகர் ஜெயம் ரவி உடனான உறவு குறித்த வதந்திக்கு பாடகி கெனிஷா பதிலடி கொடுத்துள்ளார். பாடகியுடன் தொடர்பு படுத்தி பேசுவது தவறு என்ற ஜெயம் ரவியின் பதிலை மேற்கோள் காட்டிய கெனிஷா, நடிப்பிலும் அதீத அன்பு உண்டு, அதை மக்கள் மறந்துவிடுகின்றனர் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். ஹிப்ஹாப் ஆதியின் நடிப்பில் வெளியான கடைசி உலகப்போர் படத்தின் அரசியல் அண்டர்டேக்கர் கதாபாத்திரத்தின் வீடியோ வெளியாகியுள்ளது. இப்படத்தில் கிங் மேக்கர் கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நடராஜின் கதாபாத்திரத்தை விளக்கும் வகையில் வீடியோ வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தை வெளியிட அதிக திரையரங்குகள் கிடைக்கவில்லை என்பது வருத்தமளிப்பதாக இந்த படத்தின் இயக்குனர் சீனு ராமசாமி தெரிவித்தார். சென்னை வடபழனியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய அவர், சென்னையில் இந்த படம் வெளியான திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல் ஆனதில் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றார். தெலுங்கு திரையுலகின் மெகாஸ்டார் சிரஞ்சீவிக்கு இந்திய திரையுலகின் படைப்பாற்றல் மிக்க திரைப்பட நடிகர் மற்றும் நடன கலைஞருக்கான கின்னஸ் உலக சாதனை சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. தனது 156 படங்களில் 537 பாடல்களில் 24,000க்கும் மேற்பட்ட நடன அசைவுகளை நிகழ்த்தியதை கௌரவிக்கும் வகையில் அவரது பெயர் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. திருப்பதி ஸ்ரீ காளஹஸ்தி கோவிலில் நடிகை நமிதா சுவாமி தரிசனம் செய்தார். முதலில் ராகு கேது சர்வதோஷ நிவர்த்தி பூசை செய்து வழிபட்ட அவருக்கு வேத பண்டிதர்கள் ஆசி வழங்கிய நிலையில் கோவில் நிர்வாகிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கினர். சிதம்பரத்தில் தில்லை திருமுறை கண்டெடுத்த விழாவை முன்னிட்டு சிவனடியார்கள் ஊர்வலம் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. நடராஜர் கோயில் 4 மாட வீதி வழியாக ராஜராஜ சோழன் உள்ளிட்ட சிலைகளை சிவனடியார்கள் தோளில் சுமந்தும் பெண் சிவனடியார்கள் கையில் விளக்கேந்தியும் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தினகிரி பாலமுருகன் கோவில் தெப்பக்குளத்தில் அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் அகல் விளக்குகளை கைகளில் ஏந்தி சிறப்பு வழிபாடு செய்தனர். புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு உச்சி கணபதி பாலமுருகன் சுவாமிகளுக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டுக்குடியில் உள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பூமாதேவி பூதாதேவியரை திருமணம் செய்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்வு, ஊஞ்சல் உற்சவத்துடன் நலங்க நிகழ்ச்சியும் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியின் திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர்.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம் மண்டல பூசைகளை தொடர்ந்து மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே வேப்பூரில் உள்ள ஐயனார் மற்றும் கருப்புசாமி கோயிலில் மழை வேண்டி ஆட்டை பலியிட்டு கிராம மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஆட்டுக்கறியை சமைத்து ஏராளமான பக்தர்களுக்கு அசைவ விருந்து பரிமாறி நேர்த்தி கடன் செலுத்தினர். புரட்டாசி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தமிழ் மாதங்களின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், மஞ்சள், திருமஞ்சனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறுவது வழக்கம். வார விடுமுறையை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை மடிப்பாக்கம் புனித லூர்தன்னை கத்தோலிக்க ஆலயத்தின் வெள்ளி விழா ஆண்டின் நிறைவு விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆலயத்தில் அர்ச்சிப்பு திருப்பலி கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு கூட்டு பாடலின் மூலம் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இந்தியாவில் ஐபோன் 16 மற்றும் ஐபோன் 16 ப்ரோ முதல் நாள் விற்பனை கடந்த ஆண்டை விட 25% உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பை மற்றும் டெல்லியில் விடிய வாடிக்கையாளர்கள் காத்திருந்து ஐபோன் 16 மற்றும் 16 ப்ரோவை வாங்கி சென்றனர். இந்தியாவில் மேலும் ஐபோன் 16 மற்றும் ஐபோன் 16 ப்ரோ விற்பனை அதிகரிக்கும் என கூறப்படுகிறது.